ஃபேமிலி ரவுண்டு காலையில் வந்தாங்க, இன்னும் யாரும் போன பாடு இல்லை, பயங்கர உற்சாகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு நான் போய் சொல்ல விரும்பலை, ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு. பட் இங்கே பூர்ணிமாவுடைய அம்மா வந்து ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்க. யாருக்குன்னா மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் சேர்த்தே சொல்கிறாங்க, நீங்கள் நல்லவங்க தான், நல்லா விளையாடுறீங்க, ஆனால் வார்த்தையை கொஞ்சம் பார்த்து விடணும். வார்த்தையை டப்னு விடுறீங்களே, ஏன்னா இது வந்து ஒரு 24 பார் ஷோ, எல்லோரும் பார்க்குறாங்க, வார்த்தையை கொஞ்சம் பார்த்துங்கம்மா. சரி, இல்லையே நாங்கள் சரியாக தானே பேசுகிறோம் வழக்கம் போல், ஒன்று சொல்கிறேன்னா கேட்டுங்க, இல்லைன்னா உங்கள் இஷ்டப்படி ஆடுங்க, அப்படிதான். அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்ல விரும்பலப்பா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா விக்ரமுடைய அப்பா அவர் என்ன சொல்கிறாருன்னா, டே தம்பி விக்ரம், எல்லாம் ஓகே தான், நல்லவங்கிறது என்னன்னா, இப்போ என்ன ஸ்ட்ரிட்டுன்னு சொல்கிறீல, என்ன படிக்க சொன்ன அது ஒரு ஸ்ட்ரிக்டா? சினிமாவுக்கெலாம் நான் தான் உன்னை கூட்டிகிட்டு போவேன், எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போவேன், இதுவே ஸ்ட்ரிக்ட்டுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுடா. இன்னொரு விஷயம், இந்த கேமுக்காக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அப்பா எப்போ அனுப்பி விடுவாங்களோ வெளில, அது உள்ள நான் சொல்கிறேன். தனக்காக பேசணும்டா தம்பி, தனக்காக தானே பேசலண்ணா மற்றவன் எவன்டா பேசுவான்? இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்க. இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது, நானும் போய் உனக்கு ஓட்டு கிட்டு எதனா போட சொல்லணும் யாரையாவது, போயிட்டு நான் செய்கிறேன், நீ கொஞ்சம் பேசுன்னு தான் அவங்க அப்பா கட்சி வரையும் பேசுகிறாரு. அந்த பையன் அப்பவும் பேச மாட்டேங்குது, நேச்சுரல் போல இருக்கு விக்ரமுக்கு, ஒன்றும் வராது, சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும்.